ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் யார் யார் எப்படி மாறுவாங்க அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. இப்படி மாறக்கூடிய இந்த உலகத்தில் மனிதர்களும் மாறிக்கிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப அன்பாக இருக்கிற மனிதர்கள் திடீர்னு நம்மக்கிட்ட அன்பை காணிக்காமல், நம்மகிட்ட பேசாமல், வேடிக்கை பார்த்து அமைதியாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்படி பதிலடி கொடுங்கங்க, தானே வந்து பேசுவாங்க. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தான் உலகம் அப்படின்னு சொல்லி உங்கள் அன்புக்காக ஏங்கி இருந்த உறவு திடீர்னு உங்களை விட்டுட்டு உங்ககிட்ட பேச மனசு இல்லாமல் பேசாமல் மனசை காயப்படுத்திட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்ககிட்டலாம் எப்படி நடக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா ரெண்டே வழிதாங்க. ஒன்று, நம்ம பிரச்சனையை அடுத்தவங்கக்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. இன்னொன்று, அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் நம்ம தலையிடக்கூடாது. இப்படி இருந்தாலே நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம தலையிட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க கொஞ்ச நாள் பேசாமல் இருப்பாங்க. பழையபடி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க பேசி நல்லா ஹாப்பியாக தான் இருப்பாங்க. தலையிட்டு அந்த பிரச்சனையை முடித்து வைக்க ட்ரை பண்ணியிருப்போம் பாருங்கள், நம்ம தான் அவங்க வாழ்க்கையில் வேண்டாதவங்களாக மாறி போவோம். அதனால் யாருடைய பிரச்சனையிலையும் நம்ம தலையிட்டு நம்ம ஒரு கெட்ட பேர் வாங்குறதை விட யாரோட பிரச்சனையிலையும் நம்ம தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னே சொல்லுவேன். வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பல முறை யோசிக்கிறதுல தப்பே இல்லைங்க. ஒரு முடிவை எடுத்த பிறகு அந்த முடிவில் 1000 தடைகள் வந்தாலும் அதை கண்டுக்காமல் முன்னேறி செல்ல தான் வாழ்க்கை. சிலவங்களை பாருங்கள், ஒரு முடிவு எடுக்கும்போது கொஞ்ச நேரம் வரை யோசிக்காமல் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு அந்த முடிவு சரியா தப்பா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. அதில் தடை வரும்போது சறுக்கல் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு தன்னம்பிக்கைங்கிறதே இல்லாமல் ஆயிருக்கும். அதனால் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய நேரம் யோசித்து நல்ல முடிவாக எடுங்க. அந்த முடிவை எடுத்த பிறகு அந்த முடிவில் 1000 தடைகள் வந்தாலும் அது கண்டுக்காமல் நீங்கள் அந்த முடிவில் வின் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த பாசிட்டிவான எண்ணங்களை மனசில் வச்சுட்டு நீங்கள் முன்னேறி சென்றால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக இருக்கும். நீங்கள் ஒருத்தங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவங்களாக இருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒருத்தங்களை ஏமாற்றிட்டு இன்னொருத்தங்களுக்கு நம்பிக்கையாக இருக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம மீது உண்மையாக அன்பு வச்சு, உண்மையாக நேசித்து, உண்மையான நம்பிக்கையாக வச்சுருக்கவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணணுன்னா இதை விட பெரிய பாவம் எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்லுவேங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து பணமோ பொருளோ அந்தஸ்தோ இல்லைங்க. நோய் இல்லாத உடல், அதே மாதிரி மனசில் பாரம் இல்லாத நல்ல ஆரோக்கியமான மனசு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், நிறைய செல்வம் வச்சுருப்பாங்க, காசு பணம் பங்களா அந்தஸ்து பதவி எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டுனா அது எல்லாமே இருந்து என்னங்க பிரயோஜனம்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நல்ல காசு பணத்தோடு இருப்பாங்க, ஒரு சுகர்னு ஒரு வியாதி வந்துடுச்சுன்னு வைங்களேன், அவங்க விரும்பின அந்த சாப்பாட்டை அவங்களால நிம்மதியாக சாப்பிட முடியுமா அப்படின்னா இல்லைங்க. அதனால தான் எத்தனை காசு பணம் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதனால் ஆரோக்கியமற்ற உடலும் மனசில் எந்த ஒரு வலியும் சுமையும் இல்லாத மனபாரம் இல்லாத மனசும் தான் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய சொத்து அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒருத்தங்களை பிடிச்சிருக்குன்னா அவங்கள ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னே சொல்லுவேன். எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, எவ்வளோதான் நீங்கள் அவங்கள பிடிச்சு இழுத்து வச்சுருந்தாலும் உங்களுக்கு உரிமை இல்லாதது, உங்களுக்கு இல்லாதது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்டேருந்து விலகி போக தான் செய்யும். அதே இது உங்களுக்கானதாக இருந்தால் எவ்வளோதான் நீங்கள் ஃப்ரீயாக விட்டாலும் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகி போகவே போகாது. அதனால் ஒருத்தங்க பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அலட்சியப்படுத்திட்டு போகிறாங்கன்னா அவங்கள பிடிச்சி இழுத்து நிறுத்தி வச்சு பேச வைக்க ட்ரை பண்ணுறது தப்பு. ஏன்னா அது உங்களுக்கானது அல்ல. அதனால தான் உங்களை விட்டுட்டு கடந்து போகுது. இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எதிரிகளை வர எதிர்த்து நின்று ஜெயிச்சிடலாங்க. ஆனால் நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம கஷ்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்படியும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஒரு துரோகம் பண்ணுவாங்க பாருங்கள்,
அவங்கள என்ன பண்ணணுன்னே தெரியலங்க. மன்னிக்கலாமா இல்லைன்னா மறந்து தான் போயிடலாமா அப்படின்னு சொல்லி மனசு வந்து குழம்புங்க. ஆனால் எதிரியை வரை இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்மளால் கணிக்க முடியும். ஆனால் கூடவே இருந்து நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்கள இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்மளால் கணிக்கவே முடியறதில்ல. அவங்கள மறக்கவும் முடியறதில்ல, மன்னிக்கவும் முடியறதில்ல. இப்படி மனசு பெரும் கஷ்டத்துக்குள்ளே உள்ளாகும். இன்றைக்கி நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு, ரொம்ப அன்பாக இருந்த உறவு, உங்ககிட்ட பேசாமல் உங்கள் மனசை காயப்படுத்திட்டு அது வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குதா? அவங்க இப்படி தாங்க இருப்பாங்க. இந்த உலகம் வித்தியாசமான உலகங்க. எப்படி அப்படின்னா, தேவைக்காக பழகுகிற மனிதர்கள் கூடிக்கிட்டே இருக்காங்கங்க. ஏதாவது ஒரு தேவை அப்படின்னு வரும்போது அவங்க கண்ணுக்கு நம்ம பெரிய அளவில் இனிப்பு மிகுந்த பெரிய சர்க்கரையாக தெரியும். அதே இது அந்த தேவை முடிஞ்சிடுச்சுன்னு வைங்களேன், அவங்க கண்ணுக்கு நம்ம பார்த்தா வேப்பங்காயை தாங்க தெரியும். அதனால் ஒரு தேவை இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ தான் தப்பு பண்ணுங்கள், எவ்வளோ தான் அவங்கள அவாய்ட் பண்ணுங்கள், அவங்க பின்னால் சுற்றி சுற்றி வருவாங்க. ஏன்னா உங்களை கொண்டு அவங்களுக்கு தேவை இருக்குது. அதனால் நீங்கள் எவ்வளோ தான் அலட்சியப்படுத்தினாலும் அவங்க பின்னாலே வரக்கூடிய அந்த உறவு, அந்த தேவை முடிஞ்ச உடனே அவங்க கண்ணுக்கு நம்மளை கசப்பாக தெரியும். வேப்பங்காய் மாதிரி கசப்பாக தெரியும். அந்த வேப்பங்காயை வாயில் போட்டு மென்னுனீங்கன்னா பயங்கர கசப்பாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்தாலும் அவங்க கண்ணுக்கு குற்றமாக தான் தெரியும். அவங்க நம்மளை விட்டுட்டு பேசாமல் வெளியே கடந்து போவாங்க. அது மட்டும் இல்லை, போகும்போது நம்ம மனசை ரொம்ப ரொம்ப காயப்படுத்தி அதில் குளிர் காஞ்சிட்டு நம்ம அழுறதை பார்த்து வேடிக்கையும் பார்த்துட்ருப்பாங்க. அப்போது இப்படிப்பட்ட உறவுகளுக்கெல்லாம் நம்ம அழுறது தப்பு. ஏன்னா நம்ம மனசை காயப்படுத்தி நம்ம அழுறதை வேடிக்கை பார்க்குறதுக்காகவே காயப்படுத்துவாங்க. அவங்க மனசில் எந்த ஒரு அன்பும் இல்லையே. நீங்கள் அன்பு வச்சு என்ன பிரயோஜனம்? அவங்கக்கிட்ட அன்பு இல்லையே. அதனால தானே உங்கள் மனசை காயப்படுத்திட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. விட்டு தள்ளுங்கங்க. இப்படி அன்பே இல்லாத அந்த உறவுக்காக நீங்கள் அழுது உங்கள் கண்ணீரை வேஸ்ட்டு பண்ணாதீங்க அப்படின்னே சொல்லுவேன். சில உறவுகளை பார்த்திங்கன்னா நேரம் கிடைக்கும்போது நம்மகிட்ட பேசுவாங்க. இப்படி நம்மக்கிட்ட நேரம் கிடைக்கும்போது பேசுகிற உறவு என்ன உறவு தெரியுமா? டைம் பாஸுக்காக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற உறவு. இன்னொரு உறவு என்னென்னா, நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காகவே ஆசையோட விருப்பத்தோட நேரத்தை நமக்காக ஒதுக்கி பேசுவாங்க. இப்படிப்பட்ட உறவு என்னென்னா உண்மையான உறவு. உங்ககிட்ட இன்றைக்கி பேசாமல் உங்கள் மனசை காயப்படுத்திட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற உறவு எந்த வகை அப்படின்னு சொல்லி நீங்களே யோசித்து பார்த்துக்குங்க. போலியான அன்பை நம்பி உண்மையானது அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்தவங்க மனசில் ஓடுறக்கூடிய அந்த வலி நிறைஞ்ச வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாத்தையும் படைக்கிற மாதிரி தானே கடவுள் என்னை படைத்தான். அதுக்கு பிறகு ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு அவமானங்கள், வேதனைகள், நம்பிக்கை துரோகங்கள் அப்படின்னு சொல்லிலாம் யோசித்தது உண்டு. ஆனால் இப்படி ஏன் யோசிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாத்தையும் வெளிப்படையாக வெகுளித்தனமாக நம்பியிருப்பாங்க. இவங்க அந்த நம்புகிறத ஒரு கருவியை எடுத்துக்கிட்டு ஏமாத்துறவங்க ஈஸா அவங்கள ஏமாற்றிட்டு போயிடுவாங்கங்க. அதுக்கு பிறகு இவங்க அதுலேருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பாங்க, நம்பியிருப்பாங்க. இப்படி கும்புறதுக்கு காரணமே அளவு கடந்த எதிர்பார்ப்பு, எளிதாக யாரையுமே நம்புறது. இந்த ரெண்டையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. யாரையும் எளிதாக நம்பிடாதீங்க. அளவு கடந்த அளவு யாரையும் எதிர்பார்க்காதீங்க. இந்த ரெண்டையுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு குமுறல் வரவே வராது. இன்றைக்கி உங்ககிட்ட பேசாமல் அவங்க உங்கள் மனசை காயப்படுத்திட்டு வேடிக்கை பார்க்குறாங்கன்னா நீங்கள் அவங்க கண் காணும்படி வாழணும். நீங்கள் அழுது புலம்பிட்டு ஒரு சைடில் போய் ஓரமாக உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் அவங்கள ஜெயிக்க விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் அதெல்லாம் விட்டுச்சு நீ இல்லாமல் நீ ஏமாற்றிட்டு போனாலும், நீ பேசாமல் போனாலும், நான் என் வாழ்க்கையை நீ வேடிக்கையே பார்த்துட்டு இருந்தாலும் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியும் அப்படின்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அழக்கூடாது. அழாமல் நீங்கள் எப்பவுமே சகஜமாக எப்படி நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை கொண்டு போவீங்களோ அதே மாதிரி கொண்டு போயிட்டு அவங்க கண் காணும்படி நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும். வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அவங்கள விட எப்படி நம்ம முன்னேறலாம், நம்ம வாழ்க்கையை எப்படி நம்ம கொண்டு போகலாம், இதில் தான் முழு கவனத்தை செலுத்தணும். இப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்தி முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில்
கண்டிப்பாக நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வர முடியும். இப்படி நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது அவங்க உங்களை பார்த்து, அதாவது பேசாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்களும் தன்னால் வந்து பேசுவாங்க. ஏன்னா இன்றைய உலகத்தில் மனித அன்புக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை பணம் காசுக்கு கொடுக்குற உறவுகள் தான் ரொம்ப ரொம்ப கூடி போச்சு. மனிதர்களும் ரொம்ப கூடி போனாங்க. அதனால் உங்களுக்காக நீங்கள் வாழுங்க, உங்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அளவுக்கு அதிகமாக யாரையும் எதிர்பார்க்காதீங்க, அளவுக்கு அதிகமாக யாரையும் நம்பாதீங்க. இப்படி இருந்தாலே உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். பேசாமல் போய் மனசை காயப்படுத்திட்டு வேடிக்கை பார்த்த உறவுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பதிலடி இதுதான் சிறந்த பதிலடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பாய், see you.